இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மத்திய பிரதேச மாநிலம் அப்பாஸ் நகரில் வசித்து வருபவர்கள் அம்ரீன் மற்றும் ஆஃப்ரீன் இருவருமே சகோதரிகள். இந்த நிலையில் அம்ரீனும் ஆஃப்ரீனும் ஏழ்மையில் உள்ள வேலை தேடும் பெண்களை குறிவைத்து அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் மற்றும் தங்குமிடம் தருவதாக கூறி சில பெண்களை தேர்வு செய்துள்ளனர். பின்னர் அவர்களை கட்டாயப்படுத்தி செல்வந்தர்களுடன் தவறான தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர். அதோடு கட்டாய மதமாற்றம் செய்யும் வேலைகளிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 21 மற்றும் 31 வயதுடைய 2 இளம்பெண்கள் கடந்த 22ஆம் தேதி இரவு பாக் செவானியா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரில், ஏழ்மையில் உள்ள நாங்கள் வேலை தேடிக் கொண்டிருந்த நிலையில் எங்களுக்கு இவர்கள் வேலை தருவதாக கூறி அழைத்து சென்றனர். அங்கு பல செல்வந்தர்களுடன் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தினர். பின்னர் மது போன்ற போதைப் பொருட்களை கொடுத்து நாங்கள் மயக்க நிலைக்கு சென்ற பின்னர் எங்களை வன்கொடுமை செய்தனர். இதே போன்று கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சத்தீஸ்கரை சேர்ந்த பெண் ஒருவர் வேலை நிமித்தமாக அகமதாபாத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது யாசிர் என்பவரால் வன்கொடுமை செய்யப்பட்டார். அதே போல மற்றொரு பெண் சந்தன் யாதவ் என்பவரால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இதையடுத்து இங்கு நடந்த சம்பவம் குறித்து வெளியில் சொன்னால் எங்களது கதையை முடித்து விடுவதாக அம்ரீன் ஆஃப்ரீன் மிரட்டியுள்ளனர் என்று கூறியுள்ளனர். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அம்ரீன் மற்றும் ஆஃப்ரீன் உட்பட அவர்களது உதவியாளர்களான சந்தன் யாதவ் என மொத்தமாக 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிலால், சானு மற்றும் யாசிர் ஆகியோரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் இவர்கள் பல அப்பாவி இளம் பெண்களை கட்டாயமாக இந்த தொழிலில் ஈடுபடுத்தி அதிலிருந்து கிடைத்த பணத்தின் மூலமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர். இது தொடர்பான விசாரணையில் அம்ரீன், ஆஃப்ரீன் ஆகியோரின் போன்கள் ஆய்விற்கு உட்படுத்திய போது பல இளம் பெண்களின் புகைப்படங்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுக்கள் இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் குஜராத் மற்றும் மும்பைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து இதன் பின்னணியில் மிகப்பெரிய நெட்வொர்க் இருப்பதாக காவல்துறை சந்தேகித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.